Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பொதுவாக வாழைக்காயில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. பஜ்ஜி, அப்புறம் வாழைக்காய் வேக வச்சு மசியல் பண்ணுறது, வாழைக்காய் கூட்டு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இன்றைக்கி ஈஸியாக எப்படி வறுவல் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு கிட்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான வாழைக்காயை எடுத்துகிட்டு அதோட தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை விட பெரிய வாழைக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற ஷேப்பில் கூட பெருசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பீஸ் அழகாக ஒரு ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணும்போது ஒரு பீஸ் ஒரு மெம்பருக்கு சர்வ் பண்ணலாம். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த வாழைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த வாழைக்காய் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரு ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். தனியா பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள். இது கிட்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நீங்கள் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது அடுத்து கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணுறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சேஃபாக கிளறி விடுங்க, இல்லாட்டி உடஞ்சிரும் உங்களுக்கு. கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க, ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போ ஒரு ஃப்ரை பேனில் உங்களுக்கு ஆயில் கம்மியாக விட்டால் போதுங்க. நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணாமல் வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு ஆயில் நிறைய தேவைப்படும். நம்ம ஏற்கனவே லைட்டாக பாயில் பண்ணிட்டதுனால ஆயில் கம்மியாக விட்டால் போதும். ஏன்னா குக்கிங் டைம் கம்மியாக தான் எடுத்துக்கும். ஆயில் விட்டு எல்லா பக்கமும் அந்த ஆயில் போகிற மாதிரி க்ரீஸ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை ஒன்றா வச்சு ஃப்ரை பேனில் வச்சு வறுத்து எடுக்க போகிறோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கமாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். வாழைக்காயில் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க வாழைக்காய் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி விட்டமின், கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரம் 3 முறை வாழைக்காய் யூஸ் பண்ணலாம். வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம 2 பக்கமும் வேக வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான வாழைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மேகாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.